கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி. வணக்கம் சத்தியமூர்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள இன்னாடு ஊராட்சிக்குட்பட்ட மேல் நிலவூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்ற இளைஞர் சில நபர்களோடு சேர்ந்து கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்து வருவதாக கரியாலூர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் அந்த பகுதிக்கு நேரில் சென்று தீவிர சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அங்கு நாட்டு துப்பாக்கி தயாரித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கி தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள், அதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்த குமார் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இது பற்றி தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி கரியாலூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினார். அதேபோல அந்த இருவரிடமும் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெரால்டு ராபின்சன் என்பவரும் தீவிர விசாரணை நடத்தினார்கள். அதாவது கள்ளசாராய விவகாரத்தை தொடர்ந்து தற்போது கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்த இந்த சம்பவத்தால் கல்வராயன் மலையில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.